வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமம் ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்ற கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்றக்குடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த நேமம் ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்ற கோயிலில் ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமநாராயணன் இயக்கத்தில் சிபிராஜ், சுகா, பொன்னம்பலம், வடிவேலு, சுமன் ஷெட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் மண்ணின் மைந்தன். இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாப்புல. இந்த மண்ணின் மைந்தன் படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் எல்லாமே இந்த நேமம் ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் கோயிலுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அந்த சண்டை காட்சிகளில் இந்த கோயிலுடைய கோபுரம் நல்லாவே காட்டியிருப்பாங்க. பேரரசு இயக்கத்தில் தளபதி விஜய், அசின், பிரகாஷ்ராஜ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் சிவகாசி. இந்த சிவகாசி படத்தில் அசின் கிட்ட தன்னோட ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிவிட்டு அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போவாப்புல. அப்போ அவங்க குடும்பம் இருக்கிற நிலமையை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறமேட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு கோவிலில் நின்று பேசிகிட்டு இருப்பார். அந்த சீனில் இந்த நேமம் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. தங்கச்சி எப்படி வாழணுமோ அப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போய் நிற்பண்டா. சேரன் இயக்கத்தில் ராஜ்கிரண், சரண்யா பொன்வண்ணன், சேரன், செந்தில்குமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் தவமாய் தவம் இருந்து. இந்த படம் ஒரு பக்காவான ஃபேமிலி ட்ராமா படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தவமாய் தவம் இருந்து படத்தில் சேரனுடைய குழந்தைக்கு காது குத்துற மாதிரியான காட்சிகள் வச்சுருப்பாங்க. அந்த காட்சிகளில் இந்த நேமம் ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் கோவிலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. சபா ஐயப்பன் இயக்கத்தில் நம்ம புரட்சி தளபதி விஷால், ஸ்ரேயா, பிரகாஷ்ராஜ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் தோரணை. இந்த தோரணை படத்தில் வரக்கூடிய இன்ட்ரோ சாங்கான வெடி 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 சரவெடி அப்படின்ற பாடல் முழுக்க இந்த நேமம் ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் கோயிலுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டில் இந்த கருவையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அம்மன் சிலையெல்லாம் வச்சு சூப்பராக காட்டியிருப்பாங்க. சுராஜ் இயக்கத்தில் தனுஷ், தமனா, விவேக் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் படிக்காதவன். இந்த படிக்காதவன் படத்தில் தமனாவை அவங்க அப்பா ஆந்திராவுக்கு தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போனதுக்கப்புறம் தனுஷ் தமனாவை பார்க்குறக்காக ஆந்திரா வருவார். அப்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபைட் சீன் ஃபுல்லாகவே இந்த நேமம் ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் கோயிலை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபைட் சீனில் காரு, வேனு எல்லாமே வெடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த காட்சிகளில் இந்த கோயிலுடைய கோபுரங்களை நல்லாவே காட்டியிருப்பாங்க. படிக்காதவன் படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சி ஆந்திராவில் நடக்கிற மாதிரி நமக்கு படத்தில் காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த சண்டை காட்சி முழுக்கவே நம்ம நேமம் ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் கோயிலை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க. இப்படி இந்த நேமம் ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் கோயிலை சுற்றி ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச திரைப்படங்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாத, நான் சொல்லாத வேறு திரைப்படங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.